Hi guys, நான் welcome to our video. இன்னைக்கு நம்ம class 9 civics chapter 1 அதாவது democratic politics chapter 1 what is democracy and why democracy explanation part 3 தான் பார்க்க போறோம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். One person one vote one value. ஸோ அதாவது நீங்கள் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு ஓட்டு தான், அந்த ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியில் இருக்கிற ஒரு ஓட்டிங் சிஸ்டம் கூட ஒரு கரெக்டான ஒரு ஓட்டிங் சிஸ்டம். Earlier we read about how the struggle for democracy was linked to the demand for universal electoral franchise. The principle has now come to accepted almost all over the world, yet there are many instances of denial of equal right to vote. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோக்ரஸி வந்து யூனிவர்சல் எலக்ட் ஃப்ரான்ச்சைஸோட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆயிருந்தது. ஏன்னா டெமோக்ரஸினா என்ன, பீப்புள் வந்து எலெக்ட் பண்ணணும். ஸோ பீப்புள் எலெக்ட் பண்ணணும்னா எல்லாரும் எலெக்ட் பண்ணணும். அப்போ எல்லாரும் எலெக்ட் பண்ண மட்டும் தான் அது ஒரு கரெக்டான டெமோக்ரஸி. ஸோ எல்லாரும் எலெக்ட் பண்ணணும்னா அது என்னது, யூனிவர்சல் எலக்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1946 அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுலேருந்து யூனிவர்சல் எலக்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஃபார்வர்ட் இருக்கு. அதாவது 18க்கு அப்புறம் இருக்கிற யார் வேணாலும் முற்படுறா, மேல் ஃபீமேல் யார் வேணாலும். அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து டினை பண்ணுறாங்க ரைட் டு ஓட். அதாவது 2015 வரைக்கும், அதாவது இப்போ நம்ம 20s வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் உமனுக்கு வந்து ஓட் பண்ணுறதுக்கு ரைட் கிடையாது. எஸ்டோனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா Estonia has made its citizenship rules in such a way that people belonging to Russian minority find it difficult to get the right to vote. அதாவது எஸ்டோனியாவில் வந்து எப்படின்னா ரஷ்யன் மைனாரிட்டி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரஷ்யன் மைனாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரைட் டு ஓட், அதாவது ரைட் டு ஓட் இருக்குது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க, அதாவது அது எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன் ஃபிஜி த எலக்ட்ரல் சிஸ்டம் இஸ் சச் தட் த ஓட் ஆஃப் அன் இண்டிஜினியஸ் ஃபிஜி ஹேஸ் மோர் வேல்யூ தென் தட் ஆஃப் இந்தியன் ஃபிஜி. ஸோ இந்த ஃபிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க வந்து மைனாரிட்டி தான். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட ஃபிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஃபிஜியோட ஓட்டை விட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண இண்டிஜினியஸ் ஃபிஜி வந்து 10 votes போடுறாங்கன்னா இந்தியன் ஃபிஜி வந்து ஒரு அதே இந்தியன் ஃபிஜி வந்து 10 vote போட்டாங்கன்னா வேல்யூ வந்து இங்கே வேல்யூ வந்து ஃபிஜிக்கு வந்து 10 இருக்கும், அதுவே இங்கே வந்து 5 இருக்கும், இல்லைனா 7 இருக்கும். அதாவது 10 விட அப்படியே கம்மியாக இருக்கும். அதாவது இந்த இந்தியன் ஃபிஜி வந்து இண்டிஜினியஸ் ஃபிஜியோட கம்மியாக தான் இருக்கும். Democracy is based on a fundamental principle of politics equality. That gives us the third feature of democracy. In a democracy, each adult citizen must have one vote and each vote must have one value. அதாவது இந்த இடத்துல நமக்கு டெமோக்ரஸியோட தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் கிடைக்குது. அதாவது ஒரு டெமோக்ரஸியில் ஒரு அடல்ட்டுக்கு, அதாவது ஒரு அடல்ட்டுக்கும் ஒரு ஓட் தான் இருக்கணும். அந்த ஒரு ஓட்டுக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கணும். We shall read about more in this chapter 3. அதாவது நம்ம சாப்டர் 3 பற்றி போன வீடியோவில் சாப்டர் 3 பற்றி பார்த்துருப்போம்னு சொல்லியிருந்தாங்க, எலக்ட்ரல் காம்படிஷன் பற்றி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எலெக்ஷனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்குது. அட் லாஸ்ட் ஒன் மேன் அண்ட் ஒன் ஓட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் போயிட்டு ஓட் பண்ணுறாங்க. ஆனால் ஜெயிலுக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, ஐ லைக் இட் பெட்டர் வென் ஐ வாஸ் த ஒன் மேன் அண்ட் ஒன் ஓட். அதாவது இந்த இடத்துல என்ன சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் cartoon is about the Iraqi election held after Saddam Hussein's regime was overthrown. He is shown behind the bars. What is the cartoon saying? Compare the message of his cartoon with the first cartoon in this chapter. அதாவது சதாம் ஹுசேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டேட்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈராக் வந்து ரொம்ப நாளாக வந்து கைப்பற்றிருந்தார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு வேல்யூ, அதாவது அவருக்கு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மேலே இருக்கிற ஃபுல் ரைட்ஸ் வந்தது. இப்போது இந்த இடத்துல பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எப்படியோ ஓவர் பண்ணிடுறாங்க. அவர் ஓவர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஹைண்ட் த பாஸ், அதாவது ஜெயிலில் இருக்கார். இப்போ வெளியில் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் ஒன் மேன் ஒன் ஓட்னா, அதாவது எப்படியோ ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான், அந்த ஒரு ஓட்டுக்கு வருவாளின்னு தான் இப்போ கிடைச்சிடுச்சு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ லைக் இட் பெட்டர் வென் ஐ வாஸ் த ஒன் மேன் அண்ட் ஒன் ஓட். ஸோ அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல, அதாவது நான் வந்து ஒன் மேன் அண்ட் ஒன் ஓட்னா ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் மேன் அண்ட் ஒன் ஓட்டுங்கிறது, ஒன் மேனுங்கிறது ஒரு ஓட் பண்ணுற ஆள், அப்புறம் ஒன் ஓட்டுங்கிறது ஒரே ஒரு ஓட்டு, அவருக்கான ஒரே ஒரு வேல்யூ. அதுவே இங்கே என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒன் மேன் அண்ட் ஒன் ஓட்னா அவர் தான் ஒரே ஒரு மேன், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு, அவரை மட்டும் தான் போட முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க. ரூல் ஆஃப் லா அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரைட்ஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லா வந்து அதாவது லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல் இருக்கணும், அப்புறம் ரைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போது Zimbabwe attained independence from white minority rule in 1980. Since then, the country has been ruled by ZANU-PF.
the country that led the freedom struggle. The party that led the freedom struggle. Its leader, Robert Mugabe, ruled the country since independence. Elections were held regularly and always won by ZANU-PF. The President Mugabe was popular but also used unfair practices in election. Over the years, his government changed the constitution several times to increase the powers of the president and make him less accountable. Opposition party workers were harassed and their meeting disrupted. Public protests and demonstrations against the government were declared illegal. There was a law that limited the right to criticize the president. Television and radio were controlled by the government and gave only the ruling party's version. ஜிம்பாவே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்பாவேலாம் ஆஃப்ரிக்கா நாடுகளில் வரும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒயிட் மைனாரிட்டி கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எப்படி இண்டிபெண்டன்ஸ் 1980 வாங்குறாங்க. நம்ம 1946 வாங்கினா இவங்க 1980 தான் வாங்கினாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து கீழ்த்தரத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து ZANU-PF தான் வந்து ரூல் பண்ணுறாங்க. ZANU-PFங்கிறது அந்த கண்ட்ரி தான் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகில் ஹெல்ப் பண்ணாங்க. நமக்கு எப்படி வந்து காங்கிரஸ் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த நாடு வந்ததுன்னா ZANU-PF தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லீடர் வந்து ராபர்ட் முகாபே. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ரூல் பண்ணிட்டு வராரு. எலெக்ஷன்லாம் அப்பப்போ ரெகுலராக ஹெல்ப் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் ZANU-PF தான் மறுபடியும் ஜெயிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே மெக்சிகோவில் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பார்ட்டி இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள், அதாவது பிரசிடென்ட் முகாபே. பிரசிடென்ட் முகாபே வாஸ் பாப்புலர் பட் ஆல்சோ யூஸ்ட் அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் இன் எலெக்ஷன்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலர். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் இது ஒயிட் மைனாரிட்டிஸ்க்கு வந்து இது சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் காப்பாற்றுறதுனால, அதாவது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்ததுனால அவர் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தார். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த சீட் மேலே ஒரு ஆசை கட்டுனுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல அன்ஃபேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு எலெக்ஷன்ஸில். ஸோ இந்த ஓவர் தி இயர்ஸ், அதாவது பல வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. செவரல் டைம் இருக்குது. எல்லா டைமும் பிரசிடென்ட்டோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹி இஸ் லெஸ் அக்கௌண்டபிள். அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அண்ட் மேக்கிங் லெஸ் அக்கௌண்டபிள். அதாவது அவர் என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாது. அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அக்கௌண்டபிளாக எடுத்துக்க மாட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டக்குன்னு ஒரு 1000 ஏக்கர்ஸ் இடம் வாங்குறாருன்னா யாருக்கு தெரியாது. ஆப்போசிஷன் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் வேர் ஹராஸ்ட் அண்ட் தேர் மீட்டிங் டிஸ்டர்ப்டட். அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே விடலை. அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹராஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மீட்டிங், அதோட கட்சி மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி மீட்டிங்கில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ட்ஸ்லாம், அப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது போராட்டம், ரெபலியன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல், வாஸ் டிக்ளேர்ட் இல்லீகல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது, இது வந்து இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லா இருந்தது. அந்த லா மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரசிடென்ட் ஒரு லெவலுக்கு மேலே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம், ஏன் இந்த ரூ இருக்குது. ஆனால் அவரை வந்து தட்டி கேட்குற லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. டெலிவிஷன் அண்ட் ரேடியோ வேர் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் அண்ட் கேவ் ஒன்லி த ரூலிங் பார்ட்டிஸ் வெர்ஷன். ஸோ டெலிவிஷன்லேயும் ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நேரத்தில் சொல்ல முடியல, டெலிவிஷனில் ரேடியோலேயே இல்லாத பரப்பலான பார்த்தா அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை சென்சார் பண்ணிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஷிப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரான்ஸில், அதாவது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேயே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரூலிங் பார்ட்டியோட வெர்ஷனை மட்டும் தான் நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் வந்து ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருன்னா அதை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அதை சென்சார் பண்ணிடும். அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதை பார்க்க முடியாது. There were independent newspapers, but the government harassed those journalists who were against it. The government ignored some court judgment that went against it and pursued pressurized judges. He was forced out of office in 2017. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டிபெண்டன்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அதாவது தினகரன் இந்த மாதிரி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட்லாம் யாரெல்லாம் அதுக்கு எதிராக எழுதுனாங்களோ அவங்களாம் ஹராஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனை இக்னோர் பண்ணிடுறாங்க, சரி வேணாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக வந்துடுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ்லாம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எப்படியோ he was forced out of the office in 2017. ஸோ 2017 கஷ்டப்பட்டு வரும் பார்த்திங்கன்னா அவங்கள ஆஃபீஸ் விட்டு வெளியே எடுத்துறாங்க. அதாவது அவருக்கு பிரசிடென்ட் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துறாங்க. The example of Zimbabwe shows that popular approval of the ruler is necessary but in democracy, but it is not sufficient. Popular governments can be undemocratic. Popular leaders can be autocratic. If you wish to access a democracy, it is important to look at the election, but it is equally important to look before and after the elections. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிம்பாவோட எக்ஸாம்பிள்லேருந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து பாப்புலராக இருக்குது.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான விஷயம் என்ன பார்க்கலாம், பாப்புலர் கவர்மெண்ட் நீட் நாட் டு பி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதாவது பாப்புலர் கவர்மெண்ட்டாக அதெல்லாம் அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, அது வந்து அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாகவும் இருக்கலாம். ஸோ பாப்புலரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ராட்டிக்காகவும் இருக்கலாம். If you wish to access a democracy, it is important to look at the election, but it's equally important to look before and after the election. ஸோ ஒரு டெமோக்ரஸி வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து எலெக்ஷனை பற்றி பார்க்கணும், எலெக்ஷன் இருக்கணும். ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் எலெக்ஷனுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். There should be a sufficient room for normal political activity, including political opposition, in the period before election. This requires that state should respect some basic rights of the citizen. They should be free to think, to have opinions, to express these in public, to form association, to protest and take other political actions. Everyone should be equal in the eyes of law. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு ஈக்குவலான ஒரு சஃபிஷியண்டான அளவுக்கு ரூம் கொடுக்கணும். அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களோட ஒப்பீனியன் வந்து வெளியே சொல்கிறதுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கணும், அவங்க வந்து அது பப்ளிக்கில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கணும், அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கணும், ப்ரொடெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கணும். எல்லாரும் வந்து ஷுட் பி ஈக்குவல் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் லா. அதாவது ஐஸ் ஆஃப் லானா அதாவது லாக்கு முன்னாடி பார்த்துட்டு எல்லாரும் ஈக்குவலாக தான் இருக்கணும். These rights must be protected by an independent judiciary whose orders are obeyed by everyone. We shall read more about this in chapter 5. அதாவது இந்த ரைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி மூலமா ப்ரொடெக்டடாக இருக்கணும். ஸோ இவங்களோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஒபே ஆகணும். There are some conditions that apply to the way a government is run after the elections. A democratic government cannot do whatever it likes simply because it has won an election. It has to respect some basic rules. In particular, it has to respect some guarantees to the minorities. Every major decision has to go through a series of consultations. Every office bearer has certain rights and responsibilities assigned by the constitution and the law. ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படியோ எலெக்ஷனுக்கு அப்புறம் பாஸ் ஆகிடுச்சுன்னா அதாவது வந்து வின் ஆகிடுச்சுன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷனாக இல்லாமல் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா சம் பேசிக் ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இன் பர்டிகுலர் இட் ஹேஸ் டு ரெஸ்பெக்ட் சம் கேரண்டிஸ் டு த மைனாரிட்டிஸ். ஸோ மைனாரிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கேரண்டிஸ் கொடுக்குறோம். எவ்ரி மேஜர் டெசிஷன் ஹேஸ் டு கோ த்ரூ அ சீரீஸ் ஆஃப் கன்சல்டேஷன். ஸோ இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான டெசிஷன் எடுக்க போகிறாங்கன்னா எல்லாருக்கிட்டே பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் வாங்கணும். இந்த இடத்துல இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குமா, இந்த மக்கள் வந்து இது கரெக்டாக இருக்குமா. எவ்ரி ஆஃபீஸ் bearer has certain rights and responsibilities assigned by the constitution and the law. Each of these is accountable not only to the people but also to the independent officials. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது, ஆனால் இண்டிபெண்டன்ட் அஃபீஷியல்ஸ்க்கு கூட. We shall read more about it in chapter 4. ஸோ chapter 4 வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம படிப்போம்னு சொல்லியிருக்காங்க. Both this aspect gives us the fourth and final feature of democracy. ஸோ 4 features இருக்குது. அதில் fourth and finalனா a democratic government rules within limits set by constitution, law and citizens' rights. அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கணும். ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரூல் பண்ணணும். ஸோ அது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக இருக்கும். சம்மரி டெஃபினேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மரி டெஃபினேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது சம்மரி இப்போ கடைசியாக நம்ம எல்லாம் பார்த்து தான் என்னென்னு பார்க்கலாம். Let us sum up the discussion so far. We started with a simple definition that democracy is a form of government in which the rulers are elected by the people. We found that this definition was not adequate unless we explained some of the key words used in it. Through a series of examples, we worked out the 4 features of democracy as a form of government. Accordingly, democracy is a form of government in which rulers elected by the people take all the major decisions. Elected offer a choice and fair opportunity to the people to change the current rulers. The choice opportunity available to all people on equal basis, and exercise of this choice leads to government limited by basic rules of the constitution and citizens' rights. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்த்து எல்லாமே இதுக்குள்ளே வரும். ரூலர்ஸ் செலக்டட் பை த பீப்புள் டேக் த மேஜர் டெசிஷன். பர்வேஸ் முஷரஃப் ஆர்டர் அது எலெக்ஷன்ஸ் ஆஃபர் choice and fair opportunity to the people to change the current rulers, China and Mexico. This choice and opportunity is available to all people on an equal basis. அதாவது நம்ம பார்த்த இந்த இந்தியன் ஃபிஜி, அப்புறம் ரஷ்யன் மைனாரிட்டிஸ் இன் எஸ்டோனியா, அப்புறம் 2015 the right of women was denied in Saudi Arabia.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த எக்ஸைஸ் ஆஃப் சாய்ஸ் லீட் டு அ கவர்மெண்ட் லிமிடெட் பை பேசிக் ரூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் சிட்டிசன் ரைட்ஸ். ஜிம்பாப்வே, அதாவது ஜிம்பாப்வேல நடந்த ZANU-PF-ஓட லீடர் ராபர்ட் முகாபே. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூவேஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.